அண்ணா இது என்னதுண்ணா இது? அண்ணா இது வந்து இளநீ எண்ணெய் பார்த்தீங்களா, எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? திறந்து காமிப்பா, கிட்ட வாங்க. இது புது மெக்கானிசம் இளநீ. இது தாய் இளநீ எண்ணெய், தாய்லாந்து இளநீ. ஸோ இது வந்து ஸ்ட்ராவோட வச்சுருக்காங்க. இது ஸ்ட்ரா கழட்டி, இந்த ஸ்ட்ராவோட கேப் மாதிரி. சரியா, நீ வாங்க கிட்ட வாங்க. இது பாருங்கள், இதை எடுத்துகிட்டு ஒரு அடி தான். ஓகேயா, இப்போ என்ன செய்யலாம், இப்போ குடிக்கலாண்ணே. இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ தெரியுங்களா, அந்த மாதிரி அடிச்சிக்கோ குடிச்சிக்கோ மாதிரி இது. அடிச்சிட்டோமா, இதை பாருங்க, அவ்வளோதான், இளநீ வருது. சூப்பராக இருக்கண்ணே, சூப்பர். எனக்கே இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இளநீ ஹார்வெஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. இந்த மாதிரி சிஸ்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ எனக்கு என்ன ஆசை, நம்மளோட ஃபார்மர்ஸ், நம்மளோட வியாபாரிகள் இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இது தாய்லாண்டில் பண்ணுறாங்க. இந்த பாருங்களேன், இந்த தாய்லாண்டில் இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் பண்ணி சும்மா நம்ம வந்து எங்கேயுமே வந்து விற்கலாம். இது வெட்ட தேவையில்லை. ஸோ எடுத்துகிட்டு ஒரு லைட்டாக அடித்தாலே போதும், உள்ளே கம்மிங்கிறது ஸ்ட்ராவோட கொடுத்துறாங்க. ஸோ என்னென்னா எங்கேயும் விற்கலாம், உலகத்தில் எங்கேயும் விற்கலாம். இவங்க வந்து ஃபுல்லாக வேர்ல்டு வைடாக விற்கிறாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஆசை, நம்ம தமிழ்நாட்டோட இளநீ. ஏன்னா அதோட டேஸ்ட் இது இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த டேஸ்ட்டு. ப்ரூஃபுக்கு பாருங்கள் இளநீ, இதெல்லாம் அழகாக இருக்குது. சரிதான். ஸோ இது நம்ம தமிழ்நாட்டிலே பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம். நான் பார்த்தது இல்லை, இது இருந்தால் சூப்பராக இருக்குது. ஏன்னா நல்லா இருக்கும்லண்ணே, சூப்பராக இருக்குது. இது டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டில் சுட்ட இளநின்னு சொல்லுவோம். அது ஏன்னா இந்த டேஸ்ட் சுட்ட இளநீ டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ இன்னும் இருக்குது, ஆக்சுவலி இளநீ இருக்குது. ஸோ நம்ம டீமில் எல்லோரும் குடிச்சு பார்க்கட்டு எப்படி இருக்கும். ஸோ இதுதான் அதோட மெக்கானிசம் பார்த்தீங்களா. சிம்பிளாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இளநியில் இப்படி போட்டுறாங்க. சரியா, இப்படி ஆணி மாதிரி குத்திடுறாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இது இங்கே ஒரு மேலே தட்டுறோமோ உள்ளுக்கு போயிடுது, உள்ளுக்கு இது புஷ் பண்ணிடுது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னென்னா இந்த மாதிரி சிஸ்டம் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஈஸியாக விற்றுடலாம். யார் வெட்ட தேவையில்லை. உள்ளுக்குள்ளே இந்த தேங்காய்க்கு வந்து கண்டிப்பாக வெட்டி தான் ஆகணும். பட் அது நம்ம வீட்டில் அந்த மாதிரி அதுக்குள்ளே பொருள் இருந்தால் பண்ணலாம். இப்போ அண்ணன் வெட்டி பார்க்குறாரு, சுற்றியில் பார்க்குறாரு பாருங்கண்ணே. நான் இன்னொரு இளநீ வாங்கினேன், அதில் தேங்காய் நல்லா பெருசாக இருந்துச்சு. சூப்பர், நல்ல தடி தேங்காய். நம்ம ஊர் தேங்காய் இல்லாமல் இவங்க தாய் தேங்காய் கொஞ்சம் கூட தடிசாக இருக்குது. நம்ம தேங்காய் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும்ல நம்ம தேங்காய். இவங்க தேங்காய் வந்து அந்த ஐஸ்கிரீம்லாம் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இந்த வெரைட்டியில் எப்படி இருக்குமா. பார்த்தேனே ஆனால் பயமாக இருக்கேண்ணே, இந்த தேங்காய் இருக்கிற மாதிரி தெரியலையேண்ணே. இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்தேண்ணே, சூப்பர் தேங்காய். பாருங்கள், இது இவங்க தேங்காய் பாருங்களேன், எவ்வளோ ஹார்டாக இருக்குது பார்த்தீங்களா. கலரே மாறி. இது கலர் இப்படி தானே கலர் இப்படி. இப்போ கொஞ்சம் லைட்டாக பர்பிளாக இருக்குது, நம்மள மாதிரி இருக்காது, நம்ம தேங்காய் இருக்குது. சூப்பர். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ எனக்கு இந்த கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கிடைக்குதா, இந்த மாதிரி மெக்கானிசத்தில் தமிழ்நாட்டு இளநீ கிடைக்குதா. அதான் என்னோட ஆசை. அப்படி கிடைச்சா நம்ம இந்தியா சுர்காஸை கண்டிப்பாக வைப்போம். இந்த இளநீ கூடிய சீக்கிரமாக நம்ம கடையில் வச்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யார் நம்ம இந்த தேங்காய் வியாபாரம் பண்ணுறாங்களோ ஒரு மெசேஜை போடுங்க, ஹாய் மெசேஜை போடுங்க. நம்மளும் ஒரு ஹாய் மெசேஜை கொடுப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம். நம்ம கடை எங்கே இருக்குது தெரியுமா, இந்தியா சில்க் ஹவுஸ் துபாயில் இருக்கிறோம். இந்த தமிழ் பஜார்னு சொல்லி இந்த ஏரியா பேர் தமிழ் பஜார். அங்கே கண்டிப்பாக உங்களை சந்திப்போம். டேக் கேர், பாய்.